ஸ்ட்ராங் டீ லைட் டீன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க கிரீன் டீ? Oh my god. Okay, no problem. Can you get me some black coffee? அதான் சிவகாமி, இந்த கடுங்காப்பி வரக்காப்பி அதை கேட்குறேன். அதுவா? அது கிடைக்குங்க. ஜெயந்தி, கடுங்காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுமா. சரிங்க தே. Thank you. எப்படியோ கோயம்புத்தூர் அண்ணியால காவியாக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருச்சு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வர்றோங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சிட்டு வாங்க. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரிங்க, போயிட்டு வரேங்க. வாங்க. See you, வரேங்க. auntie. See you, uncle. பாய் அங்கிள். பாய் ஆண்டி. See you, Kavya. You have my number, right? Call me. Keep in touch, okay? Bye. வரேம்மா. பாய் ஆண்டி. போயிட்டு வரோம்மா. வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய். ஏங்க பாத்தீங்களாங்க மாப்பிள்ளை எவ்வளவு கலகலன்னு பேசுறாருன்னு? ஏன்பா அமைதியா இருக்கீங்க? இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி யாரா கவலைப்பட்டீங்க? எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? என்னங்க இது? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சிவகாமி, அவங்க உள்ள வந்ததுலேருந்து அந்த பையனுடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல. நம்ம குடும்பத்துக்கு அவங்க ஒத்து வருவாங்கன்னு எனக்கு தோணலை. புரியுதுங்க. நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு, காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்தவரு. அதான் அவரோட பழக்க வழக்கெல்லாம் அப்படி இருக்கு. அவரோட அப்பா கூட சொன்னார்ல, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. உனக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவ, பிடிக்கலன்னா அப்படியே தூக்கி தள்ளி விட்டுருவ. அது உன் குணம். என்ன மாதிரிதான் மாப்பிள்ளையும் மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. எவ்வளவு பெரிய வசதியான இடம். வரதட்சணையே இல்லாம காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்ல இடம் காவியாக்கு கிடைக்குமா? ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையப்பா. என்னவோப்பா, எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க. என்னவோ பண்ணுங்க. இவர் எப்பவுமே இப்படிதான் ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா சொல்லிட்டே இருப்பாரு. காவியா, வாங்க சார். சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் சார். அட என்ன சார், உங்களால தான் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு எங்களோட சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்களே. வாங்க நான் சார். வெளியில சாப்பிடுறது இல்ல, வீட்டு சாப்பாடு தான். அதனால தான். இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட சாப்பிடுங்க சார். வாங்க சார். வாங்க. வாங்க சார். உட்காருங்க சார். அந்த மெனு கார்டை கொடுங்க. சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சார், என்னாச்சு சார்? நல்லா தானே சார் வந்தீங்க, என்னாச்சு சார் திடீர்னு? எனி ப்ராப்ளம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க சார், ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லுங்க. அவ்வளவுதான், சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார்.
சாரி சார். என்னம்மா சாரி? பார்த்து சர்வ் பண்றது இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய விஐபி தெரியுமா? என்ன கேர்லெஸ் சார் ப்ராப்ளம்? சார் பாருங்க எப்படி சர்வ் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன ரேவதி, கஸ்டமர் கிட்ட பார்த்து நடந்துக்கிறது இல்ல? வேலை கேட்கும் போது மட்டும் குடும்ப கஷ்டம் அதுன்னு வேலை கேட்குறீங்க. வேலையில சின்சியரா இருக்க வேணா? ஆக்சுவலி சார் அது கை தவறி விழுந்துருச்சு. சரி சரி, சார் கிட்ட சாரி கேளுங்க. சாரி சார், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. போங்க. சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாப்பிடுங்க. இனிமே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் சார் போகணும். சார் வணக்கம் சார். வணக்கம். என்னையா இந்த பக்கம்? சாப்பிட்டு போலான்னு வந்தேன் சார். சார் நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ம். அப்புறம் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கையா? சார் இது உங்கள் பொண்ணு ரேவதி தானே? என்ன சார் இது? உங்க பொண்ணு இங்க வேலை பார்க்குது? நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன ராஜசேகர், உங்க பொண்ணு செத்துட்டான்னு சொன்னீங்க, இது உங்க பொண்ணுன்னு இவர் சொல்றாரு? சார் இது கூட தெரியல உங்களுக்கு? பொண்ணு யாராவது லவ் பண்ணி ஓடி போய் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அதை மறைச்சு செத்து போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்பவே நினைச்சேன். ஹோட்டலுக்குள்ள வந்து இந்த பொண்ணை பார்த்ததும் அவர் முகமே மாறி போச்சு. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சார் சார் ராஜசேகர் சார் 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 நில்லுங்க. அக்கா, வாங்கக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. வீட்டு பக்கம் ஆளையே காணோம். எனக்கும் உங்க வீட்டுக்கு வர ஆசையா தான்க்கா இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு வில்லங்க இருக்கே. வில்லங்கம்மா? அதான்க்கா, அந்த விடியா மூஞ்சி அர்ச்சனாவை தான் சொல்றேன். நான் அங்க வந்து அவகிட்ட பேசாம வந்தா அவ அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து அப்புறம் ஜெயந்திக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமே, அதனாலதான் வரல. அதுவும் வாஸ்தவம் தான். அக்கா, நீங்க வீட்டு பக்கம் வராத போது என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாம் தெரியும்க்கா. வாங்க உட்காருங்க. ஜெயந்தி எல்லாத்தையும் சொன்னா. நீங்க ஷெட்டை எழுதி வாங்கிக்கிட்டு வீட்டு பத்திரத்தை செல்வத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்களாமே, அதுவும் அதை கொண்டு போய் அடமானம் வச்சு நகையை மீட்டு அவங்க மாமியார் கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்திட்டானாமே. பரவாயில்லையே, நீங்க வீட்டு பக்கம் வரலன்னா கூட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நான் உங்க வீட்டு பக்கம் வரலையே தவிர எனக்கு உங்க வீட்டை பத்தியும் உங்களை பத்தியும் தான்க்கா கவலை. ஜெயந்தி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். என்னடா பாக்யாக்கா பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டாங்களேன்னு. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஷெட்டை எழுதி வாங்கிக்கிட்டு பத்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னு. இப்பதான்க்கா புத்திசாலித்தனமா நடந்திருக்கீங்க. இல்லனா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆரம்பத்துல நானும் வெள்ளந்தியாதான்க்கா இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நல்லவங்களோட புத்தி ஆலோசனை இதெல்லாம் கேட்டுதான் இப்படி பண்ணினேன். ஆமா, ரேவதி என்ன பண்றா? அவ வேலைக்கு போறாக்கா. என்னது, வேலைக்கு போறாளா? ஆமா, நான் கட்டிக்கிட்டவனும் சரியில்லை, எனக்கு பிறந்ததும் சரியில்லை. நான் குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்காக வசதியான வீட்டு பொண்ண வேலைக்கு அனுப்பலாமாக்கா? நான் அவளை வேலைக்கெல்லாம் அனுப்பலக்கா, அவளைதான் போறேன்னு சொன்னா. ஆரம்பத்துல எனக்கும் தயக்கமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் குடும்ப நிலைமை யோசிச்சு சரின்னுட்டேன்க்கா. என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புறது அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணை நீங்க குடும்பப்படுத்துறதா நினைக்க மாட்டாங்க? அப்புறம் அவங்க வந்து கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குத்தான் நான் அந்த பொண்ணுகிட்ட உஷாரா, உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டேனே. அக்கா, வர வர என்னை விட புத்திசாலி ஆயிட்டீங்கக்கா நீங்க. போங்கக்கா, இருந்தாலும் உங்களை மாதிரி வர முடியுமா? சரி சரி. சிந்தாமணி, நீங்க எப்படி சம்பந்தீங்க? யாருக்கு யாருடைய சம்பந்தி? நான் தான் பொண்ணே இல்லைன்னு தலைமுடிக்கிட்டேன், அப்புறம் என்ன உறவு கட்டாடுற? ஏய்,
நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எனக்கு என்ன சம்மதம்? என்னைக்காவது உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்திருக்கேனா? எதுக்கா நீ எனக்கு எதிரியான? ஓடி போன எத்தனையோ ஜோடிகளை பிரிச்சு வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு அவமானம் வராம நான் காப்பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாலையும் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ. என் அந்தஸ்து என்ன, செல்வாக்கு என்ன, பவர் என்ன தெரியுமா உனக்கு? என்கிட்டயே டிரைவரா வேலை பார்த்த ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி வச்சு இதே ஊர்லயே கொண்டு பாதுகாப்பா வச்சுட்டீங்களா? என் பொண்ணு ஓடி போன அவமானம் இன்னும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. ஓடி போனவன் செத்து போயிட்டா நினைச்சு தலை முழுகி நிம்மதியா இருந்தேன். ஆனா அப்படி இருக்க முடியலையே. ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனா அங்க பேரரா வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னோட ஒரே பொண்ணு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு ஹோட்டல்ல பேரரா வேலை பார்க்கலான்னு நான் ஒண்ணு துடிச்சு போய் இங்க வரல. அந்த இடத்துல இருந்த பெரிய மனுஷங்க முன்னால நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு பாத்தியா? அதுக்கு பழிவாங்க தாங்கி வந்தேன். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். நான் யாருன்னு தெரியாம என்ன அனாவசியமா சீண்டி பார்த்துட்டேன். உன்னால என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. என்ன மாதிரியே நீயும் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து வேதனை துடிக்கணும். பயத்துல செத்து செத்து பிழைக்கணும். அடி எங்கிருந்து விழுது எப்படி விழுதுன்னு தெரியாம நீ தவிக்கணும், புலம்பணும். புலம்ப வைக்கிறேன். அக்கா என்ன கதை இந்த ஆள் இப்படி மிரட்டிட்டு போறான்? எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாதீங்கக்கா. இவன் கிரிமினல்னா இவனுக்கு மேல கிரிமினல் என் பையன். என்ன ஒரு வித்தியாசம்? இவன் வெளியில இருக்கான், என் புள்ள உள்ள இருக்கான். இவன் என்ன பண்ணிடுவான் நானும் பாத்துறேனே. என்னாலதாக்கா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ? என்னக்கா, உங்களுக்காக இந்த கஷ்டத்தை கூட நான் தாங்க மாட்டேனா? பயப்படாதீங்கக்கா. சரிக்கா, நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருங்க. நான் புறப்பட்டுமா? சரி, போயிட்டு வரேன்க்கா. ரேவதி கிளம்பிட்டியா? ஆமா, மேனேஜர் உன்னை கூப்பிட்டாரு. சரி வரேன். நீங்க போங்க, நான் வரேன். சரி. சார், வர சொன்னீங்களா? ஆமா, இந்தாங்க வாங்கிக்கங்க. என்ன சார் இது? பணம். நான் அட்வான்ஸ் எதுவும் கேட்கலையே. இது அட்வான்ஸ் இல்ல, இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கான பணம். எடுத்துட்டு கிளம்புங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன சார் இது? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய வேலையை விட்டு போக சொல்றீங்க? நீங்க ஒன்னும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். நீங்க ராஜசேகர் பொண்ணுன்னு தெரியாம உங்களுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தோம் பாருங்க, அது என்னோட தப்பு தான். செஞ்ச தப்ப நான் திருத்திக்கணும் இல்லையா? இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதான் இந்த முடிவு. இந்தாங்க கிளம்புங்க. இனிமே நான் இங்க வேலை செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னாரா? ஆமா, நீங்க அவர் பொண்ணுன்னு தெரியாம உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் பாருங்க. நீங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறத பார்த்ததும் அவர் ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுறாரு. சார், இது ரொம்ப அநியாயம். நான் லவ் மேரேஜ் பண்ணது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என் மேல இருக்கிற கோவத்துல என்ன பழி வாங்கறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பாரு. அதுக்காக நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்கம்மா, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பாவை பகைச்சுக்கிட்டு நாங்க தொழில் செய்ய முடியாது. நீங்க கிளம்புங்க சார். இனிமேல் நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், போயிட்டே இருங்க. ஓகே சார். இந்த வேலை இல்லனா வேற வேலை? இங்க மட்டும் இல்லம்மா, இந்த சிட்டிலேயே உங்க அப்பா எங்கேயுமே வேலை செய்ய விட மாட்டாரு. நீங்க சொந்தமா தொழில் செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்க அப்பா உங்களை இடைஞ்சல் பண்ண மாட்டாரு. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பணத்தை வாங்கிக்கங்கம்மா. இத்தனை நாள் நான் உழைச்ச காசு விட்டுட்டு போக மாட்டேன். போயிட்டு வரேன் சார். ஓகேம்மா. என்னம்மா உண்மையாவா சொல்ற? ஆமாண்டா, அன்னைக்கு அவகிட்ட நீ என்ன வேலைக்கு போறேன்னு கேட்டப்ப அவ என்னடா சொன்னா? ஏதோ உட்காந்து பாக்குற வேலை, ரிசபிஸ் வேலைன்னு என்னமோ சொன்னாலேடா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொண்டவங்க எச்சி தட்டு எடுத்து கழுவிட்டு இருக்காளாம். இது நம்ம சொந்தக்காரங்க பார்த்தா நம்ம கௌரவம் என்னத்துக்கிட்ட ஆகுது? பாக்கியம், அதெல்லாம் பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க சொந்தக்காரங்க யாரும் அந்த ஹோட்டலுக்கு போகவே முடியாது. ஏன் தெரியுமா? அது பெரிய ஹோட்டலு. அப்படியே போட்டெல்லாம் தெரியுமா? ஏமா தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அது ஒன்றும் அவ்வளவு கௌரவ குறைச்சலான வேலை கிடையாது. அந்த வேலைக்கு தனி படிப்பெல்லாம் இருக்கு. நிறைய பணம் வர கட்டணுமா? ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதா நினைப்பா?
அவ நம்ம வீட்டுல சாப்பிடுற தட்டையே அவ எடுக்க கூடாதுன்னு நான் உள்ளங்கையில வச்சு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா கண்டவங்க எச்ச தட்டெல்லாம் எடுத்து கழுவிட்டு இருக்கா. வரட்டும் இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாரு. ஏண்டி ஒரு பொண்ணு உழைச்சி கௌரவமா 4 காசு சம்பாதிக்கணும்னா அது உனக்கு பொறுக்க மாட்டேங்குதே. அதுவே பணக்கார வீட்டில் வசதியா வாழ்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு அதை பத்தி கவலைப்படாம ஏதோ வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டா என்னமோ கௌரவம்னு ராஜராஜ சோழன் வீட்டு பரம்பரை மாதிரி குதிக்கிற. அடிப்போடி இதை பாரு, இந்த நிக்கிறானே உன்னோட திருமகன். இவனால நம்ம குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டோம். அப்ப எங்க போச்சு இந்த கௌரவம்? அதெல்லாம் விடியா. நிஜமாவே உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லி இப்படி ஏமாத்தணும்? இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு போய் சொல்லி ஏமாத்துறவ நாளைக்கு வேற ஏதாவது விஷயத்துல போய் சொல்லி நம்மள ஏமாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா இப்படி பண்ணிருப்பா? வந்த அன்னைக்கே தலையில தட்டி அவகிட்ட நான் வழக்கமான மாமியாரா நடந்திருக்கணும். நான் பண்ணின தப்பு. என் பொண்ணை விட வசதியா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆனல, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பாக்குறனா இல்லையா பாரு. ஏண்டி வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லபடியா நடத்தணுங்கிற எண்ணத்துல தான் நீ அந்த பொண்ணை அப்படியே தாங்கினங்கிறத உன் நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியுமாடி? அடிப்போடி, ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு வந்துருச்சு. அந்த பொண்ணோட கொஞ்சம் சமாதானமா போனா நாளைக்கு எல்லாம் ராசியானோன்னா அவங்க அப்பங்காரன் சீரு சனத்தி நகை நட்டுன்னு எல்லாம் அள்ளி கொடுப்பான். அதை வச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ நினைச்ச மாதிரி அங்கிருந்து யாரும் ராசியாக போறதில்ல, அங்கிருந்து எதுவும் வர போறதில்லன்னு கௌரவம்னு குதிக்கிற. அடிப்போடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். சூப்பர்ப்பா, இன்னைக்கு தான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன சூப்பர்ப்பா, அதிக பேசி தரமா பேசிக்கிட்டு வாய் மூடு. நான் வாய முடிச்சு சும்மா இருக்கேன். உங்ககிட்ட பஸ் பாஸ் காசு கேட்டல, அத முதல்ல கொடு. அதெல்லாம் தர முடியாது. இனிமே காலேஜுக்கு நீ நடந்தே போ. ஆமா, நல்லா கேட்டுக்கங்க. ஒன்னு காலேஜுக்கு நடந்து போக சொல்லுங்க, இல்லனா இவ காலேஜுக்கே போக தேவையில்ல. ரேவதியாவது ஒழுங்கா படிச்சுக்கிட்டு காலேஜ் போயிட்டு இருந்தாங்க, அதையும் கெடுத்த. இப்ப நானும் படிப்பு பாதியில நிறுத்திட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கோ வேலைக்கு போனோம். அதானே உன்னோட ஆசை? என்னடி எதிர்த்து பேசுற? அடிச்சே. என்னடா வயசு பொண்ண கை நீட்டி அடிக்க போயிட்டு. அத்தை, டயர்டா இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரீங்களா? ஹோட்டல்ல எச்ச தட்டு எடுத்து களைச்சு போய் வந்திருக்கியா? என்ன சொல்றீங்க அத்தை? நான் எதுக்காக எச்சு தட்டு எடுக்கணும்? ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சுட்டு வரல, அதான். அத்தை, நான் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா தானே இருக்கேன். ரேவதி, நீ போய் சொல்றேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு பேரர் வேலை பார்த்துக்கிட்டு ரிசப்ஷனிஸ்ட்னு போய் சொன்ன? சொல்லு ரேவதி.